Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில் ராபின் சர்மா அவங்க எழுதின நூலோட சம்மரியை பார்க்க போறோம். இந்த நூல்ல பாத்தீங்கன்னா மிகச் சிறந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. பின்வருத்தம் படாம நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நூல்ல இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப சிறந்த பலன்களை அது தரும். எப்பயுமே ஒன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பிறக்கும்போது நம்ம அழுது கொண்டு தான் பிறப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதுவே நம்ம இறக்கும்போது மற்றவர்கள் அழுகணும், நம்ம மகிழ்ச்சியோட இறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரோட ஆழ்மன எண்ணமாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி தான் வாழ்கிறோமா அப்படின்றத பார்த்திங்கன்னா நிறைய தடவை இல்லை அப்படின்ற பதில் தான் வரும். பிகாஸ் நம்ம இந்த செயல் செய்யணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆழ்மனதில் எப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு லைஃப்பை வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் மகிழ்ச்சியாக நம்ம சாக முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இறக்கும்போது யாரெல்லாம் உங்களுக்காக அழுவாங்கன்னு பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, அப்புறம் நம்ம நண்பர்கள், அப்புறம் உங்கள் தொழிலில் யாராவது உங்களோட தொடர்பில் இருக்காங்கன்னா அவங்க, அந்த மாதிரி சில பேருக்கு தான். நம்ம இறப்பு நிறைய பேருக்கு செய்தியாக மட்டும் இல்லாமல் அவங்க மனதில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த மனிதர் இருந்திருக்கலாமே, இவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தாரே, இவரை நம்ம இழந்துட்டோமே, இனி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை எப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை எல்லார் மனதிலையும் நம்ம கொடுக்கணும். அவங்க நமக்காக வருத்தப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள் இறந்தபோதும் சரி, அன்னை தெரசா அவர்கள் இறந்தபோது சரி, ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்தபோது சரி, எல்லாருமே அந்த செய்தியை படிச்சுட்டோ இல்லை தெரிந்து கொண்ட பிறகோ நம்ம மனதில் நம்ம குடும்ப உறுப்பினரில் ஒருத்தர் இறந்தது போல உணர்ந்திருப்போம். அடடா, இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. அந்த நாள் முழுதுமே ஒரு பாரம் நம்ம மனதில் இருந்திருக்கோம். அவரை நம்ம பார்த்ததில்லை, அவர்கிட்ட பேசினது கிடையாது. ஆனாலும் அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு வருத்தம் நம்ம மனதில் இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனிதராக நீங்கள் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு அத்தியாயமாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 101 அத்தியாயம் இதில் இருக்குது. அந்த தலைப்பை பார்க்கும்போதே நமக்கு பாதி இது புரிஞ்சிடும், என்ன இவர் சொல்ல வராரு அப்படின்றத புரிஞ்சிடும். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம தவற விட்டுருப்போம். நம்ம ஒரு அவசரகதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் மிகச்சிறந்த கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். சும்மா நம்மளை படைக்கல இந்த பிரபஞ்சம். ஸோ என்ன காரணத்திற்காக வந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளோட செயல்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தினமுமே ஒரு அந்நியனிடம் அன்பு காட்டுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பேருந்திலே பயணம் செஞ்சுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு முதியவருக்கு நம்ம எழுந்து இடம் கொடுக்கறதாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வழியில் நீங்கள் போங்க அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்நியருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதை தவற விடாமல் செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான்லாம் எப்படி போய் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும், எனக்கே 4 பேர் உதவி செய்கிற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. 1000 கோடி பால்வெளி பிரதேசங்களில் ஒன்றின் வெளிப்புற எல்லையில் உள்ள ஒரு சராசரி நட்சத்திரம் தான் சூரியன். அந்த நட்சத்திர குடும்பத்தில் ஒரு குட்டி கிரகம் தான் நம்மளோட பூமி. அந்த பூமியில் இந்தியாங்கிறது ஒரு சின்ன பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. அதில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்கள் ஊரில் ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவுக்கு ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் நீங்கள், அந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்த பாயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு புள்ளியை விட நம்ம மிக மிக சிறியவர்களாக தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு புள்ளி அளவில்
அளவில் கூட நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து பாயிண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட வயதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து பயணிக்கக்கூடிய அந்த கால இடைவெளிங்கிறது ஒரு மின்மினி பூச்சியோட ஒளி வந்து தோன்றி மறையுது இல்லையா, அந்த நிமிஷ அளவுக்கு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடஞ்சி உட்காரணும்னு அவசியம் கிடையாது. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கோங்க, ஒரு படிப்பினை என்னங்கிறத பாருங்கள், மேற்கொண்டு யோசிங்க, மறுபடியும் அந்த துன்பம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடைந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இன்னொரு அத்தியாயத்தில் கடின அன்பை பழகு அப்படின்றத சொல்லியிருக்காரு. சுய கட்டுப்பாடு என்ற பழக்கத்தை தான் கடின அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு செயலை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சோம்பல் இல்லை நம்ம வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போடுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு சுய கட்டுப்பாட்டோடு நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடங்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு எழுந்து உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கலாம், இல்லை நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்றதா இருக்கலாம், இல்லை கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நமக்காக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்திருப்போம் இல்லையா, அதில் மிக மிக கண்டிப்போடு இருக்கணும், சுய கட்டுப்பாடோடு இருக்கணும், நம்ம செய்யணும்னு நினச்சதை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும்போது நம்ம எல்லார் மனதிலையும் வந்து ஒரு நீங்காத இடத்தை வந்து பிடிச்சிருப்போம். குறிப்பேடு வைத்துக்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அத்தியாயத்தில் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிங், டைரி கிடையாது. டைரினா நம்ம வந்து இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம நாட்குறிப்பை வந்து எழுதுவோம். அப்படி இல்லாமல் ஜேர்னல் அப்படின்றது நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கிறதா இருக்கலாம். இல்லை இன்றைக்கி உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருந்தது, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலை, எதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடை போட்டு பார்ப்பதாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜேர்னலிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இன்னர் மேஜிக் சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஜேர்னலிங்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். நிறைய நூல்களில் வந்து ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. எது அளக்கப்படுகிறதோ அது வந்து ஒரு துல்லியமான வெற்றியை நமக்கு தரும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு, உங்களுடைய நாள் எப்படி கழிந்தது அப்படின்றத பார்க்குறதுக்கு, உங்களோட தவறுகள் உங்களோட நிறைகள் இதெல்லாம் எடை போட்டு பார்க்குறதுக்கு ஜேர்னலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாருமே ஒரு குறிப்பேடு மாதிரி வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் வாய்மையை பற்றி சொல்கிறாரு. நம்ம யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லக்கூடாது. இதை செய்வேன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எப்பாடுபட்டாவது செஞ்சு தான் ஆகணும். அதனால வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நிதானித்து கொடுங்க. அப்படி நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சிருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஒரு சிறந்த பண்பு. அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் வாரம் ஒரு நாள் ஓய்வு எடுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. யூத மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலாச்சாரத்திலே ஒரு விஷயம் இருக்குது, சபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அவங்க வார இறுதி நாளில் வந்து அவங்க ஓய்வெடுப்பாங்க, இறைவனை வழிபடுறதுக்கு உபயோகப்படுத்திப்பாங்க, நண்பர்களோட ஒன்றா சேர்ந்து உணவருந்துவாங்க. ஒரு சமையல் கூட செய்கிறதுனாலும் ரொம்ப சிம்பிளாக அந்த சமையலை வந்து செஞ்சுருப்பாங்க. ரொம்ப தடபுடலாம் நிறையா விஷயங்கள் நிறைய ஐட்டங்கள்லாம் அதில் வந்து இருக்காது. ஒரு சாதாரணமான உணவை வந்து தான் சமைச்சிருப்பாங்க. தன்னுடைய வேலையை பற்றி அவங்க சிந்திக்கிறதுக்கு, இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க அந்த நேரத்தை வந்து செலவழிப்பாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு விடுமுறை நாளாக வந்து அதை அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் நம்ம வந்து 7 நாளும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு மிஷின் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஒரு நாளை உங்களுக்காக நீங்கள் வந்து ஒதுக்கிக்கோங்க. அந்த நாளில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் செய்யுங்க. ஒரு ஹாபி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாரு. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை என்னால் அப்படியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள்லாம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு அரை நாளாவது ஒதுக்குங்க. இல்லை டெய்லியுமே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஓய்வாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கிக்கோங்க அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக அருமையான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கவலைப்படுவதற்கு என நேரம் ஒதுக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு. இப்போ வந்து எல்லா நேரமுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலில் யோசிப்பாங்க. சில பேர் அந்த பிரச்சனையை பற்றியே சிந்திச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனால ஏதொரு விஷயமே நடக்காது. சில டைம் அந்த பிரச்சனை போகிறதுக்கான வழி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் கூட அந்த கவலைப்படுவதன் மூலமாக அந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விட்டுருவோம். அதற்காக ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, வாரத்தில் ஒரு நாள் சாயந்தரம் வந்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. இந்த நாளில்
பிரச்சனை கவலைகள் இதை பற்றியெல்லாம் நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை என் மைண்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது, அதுலேருந்து வெளிலே வர முடியல அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு அதை வந்து மடித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் என்னைக்கு கவலைப்படுவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்கீங்களோ அந்த நேரத்தில் அதை வந்து எடுத்து பிரித்து பாருங்கள். இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனையை வந்து ஈஸியாக சமாளிக்க உங்களால் முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அத்தியாயத்தில் அமைதியாக இருக்க பழகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதற்கடுத்ததாக ஒரு பழக்கத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. 5 AM கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நூல் எழுதியிருப்பார். இவருடைய நிறைய நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிகாலையில் எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு கொஞ்சம் நம்மளை பற்றி திங்க் பண்ணுறதற்கு, ஒரு மெடிடேஷன் பண்ணுறதற்கு, அமைதியாக இருப்பதற்கு, அந்த நாளை வடிவமைப்பதற்கு, ஒரு கிராட்டிடியூடு சொல்கிறதுனா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம நாளை வந்து சிறப்பாக கழிக்கிறதுக்கு அந்த சில மணி நேரங்கள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் துன்பங்களை ஆசீர்வாதமாக பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு வந்து துன்பம் ஏற்படுது அப்படின்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா செய்கிறதே செஞ்சுட்டே இருப்போம். ஒரு துன்பம் ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிப்போம், இல்லை வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆசீர்வாதமாக முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். உங்கள் தடை கற்களை ஒரு படிக்கற்களாக மாற்றி வெற்றி பாதையில் நடக்கிறதுக்கு அது பேருதவி பண்ணும் அப்படின்றத சொல்கிறாரு. அதிகமாக சிரியுங்கள்னு சொல்லிட்டு அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது பல நோய்களை வந்து நம்மளால் தடுத்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. நிறைய இப்போ பார்க்கிலலாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக நின்றுக்கிட்டு எல்லாருமே வந்து கத்தி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது மன அழுத்தம் வந்து குறையுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் வந்து சிரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஜோக் சொன்னால் தான் சிரிக்கணும் அப்படின்லாம் கூட அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவே எப்பயுமே இருக்குது. ஒரு கண்ணாடியை பார்த்து ஒரு 5 நிமிஷம் டெய்லியும் நம்ம சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிக்கலாம். அதை ஒரு ப்ராக்டிஸாக வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நண்பர்களோட எப்பயுமே இருக்கலாம். ஏன்னா தனிமையிலே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஒரு வறண்டு போனது போல் இருக்கும். என்னதான் நம்ம வந்து ஒரு நல்ல புத்தகங்கள் படிக்கிறோம், இல்லை ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த நண்பர்கள் சூழ இருக்கிறவங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கவங்க, அவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் ஒரு 4-5 பேரோடு நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை எனக்கு ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை தான் இருக்குது அப்படின்னாலும் காலையில் எழுந்த உடனே நம்ம கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிரிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கை கெடிகாரமின்றி ஒரு நாளை கழித்திடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எப்பயுமே வாட்சை பார்த்துட்டே ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் சாப்பிட்லாம், பிடிச்ச நேரத்தில் எந்திரிக்கலாம். என்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இது எல்லா நாள்லேயும் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சாத்தியப்படாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்த ஒரு வேலையும் இல்லாத போது நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக சொல்கிறாரு, தகுதியானவற்றின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம செய்யும்போது எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம தலையிட மாட்டோம். நம்ம எனர்ஜி வந்து தேவையில்லாமல் எங்கேயுமே செலவாகாது. ஒருமித்த கவனத்தோடு நமக்கு எது முக்கியமோ, வாழ்க்கையில் எது நமக்கு சிறப்பை தருமோ அதை மட்டும் செய்வோம். அதனால நம்ம செயல்களில் வந்து ஒரு நேர்த்தி ஏற்படும். ஈஸியாக நம்மளால் வெற்றி அடைய முடியும், மனநிறைவோடு வாழ முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சீன ஞானியான கன்ஃபியூசியஸ் வந்து சொல்லுவாராம், ஒரே நேரத்தில் 2 முயல்களை பிடிக்க ஒருத்த முயற்சி செஞ்சானா எந்த ஒரு முயலையும் பிடிக்க மாட்டான் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதே போல தான் நம்ம வந்து பல வேலைகளை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுலேயுமே சிறந்தவர்களாக இருக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டா எல்லா விஷயங்கள்லையும் வந்து கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக எது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு நூலை வந்து உங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம தேவையில்லாமல் ஒரு க்யூவில் வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கலாம், ஒரு பேருந்துக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை பேருந்தில் வந்து பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய நேரத்தில் நம்மளோட நேரம் வந்து மிகவும் செலவழியக்கூடியதாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து வெட்டியாக பேசிகிட்டு இருக்கதோ, இல்லை வேறு ஏதாவது உபயோகமற்ற செயல்களை செய்கிறதோ, இல்லை மொபைலில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கதோ, இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதை உபயோகமாக நீங்கள் கழிக்கணும் அப்படின்னா ஒரு நூலை வந்து எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. அதை வந்து படிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
அடுத்த அத்தியாயத்தில் நேசக்கணக்கு ஒன்றினை உருவாக்குங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து யார்கிட்டெல்லாம் நீங்கள் வந்து நல்ல விதமாக பேசுகிறீங்களோ அப்போ எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுவது போல் நீங்கள் வந்து பாவிச்சுக்கணும். இப்போ யார்கிட்டையாவது உங்களுக்கு ஒரு சண்டை ஏற்படுது, இல்லை ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே அதில் வந்து அமௌண்ட் ஏறுற மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும் அப்படின்றத அது உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கணக்கை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட நல்லதே பேசுங்க. அப்போ தான் வந்து பணம் சேர்றதுல தானே நமக்கு இன்பம் இருக்குது. அதே மாதிரி அந்த நேச கணக்குலையும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக உங்கள் பிரச்சனைகளை பட்டியலிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு 10 பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையுமே எழுதிக்கணும். மைண்ட்லேயே வச்சுட்டே இருந்தோன்னா அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த 10 பிரச்சனை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமாக இந்த 10 பிரச்சனையில் எது வந்து நம்மளால் மாற்ற முடியும், என்ன ஆக்ஷன் எடுத்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சில பிரச்சனையை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வகை இருக்கும். அந்த இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே விட்டுறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. முடிஞ்சால் நம்ம வந்து அதை சமாளிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதோட வாழ பழகிக்கணும். சிலதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது, ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிடணும். இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் வந்து ஆத்தர் சொல்கிறாங்க, டியூஸ்டே வித் மோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் வந்து ஏற்பட்டுரும். அவங்கள பார்க்குறதுக்காக அவங்களோட மாணவர் ஒருவர் வந்திருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட வந்து பேசிவிட்டு உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக வருவார். அதற்கப்புறமாக அவர் வந்து வாழ்க்கை பாடத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் வந்து மோரி கிட்ட கேட்பாங்க. உடனே மோரி வந்து அவரோட வாழ்க்கை அனுபவத்தை, வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ருசிகரமாக சொல்லி தருவாங்க. அவங்க வந்து தான் இறக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு துன்பம் இல்லாமல் ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நோய் இருக்கும். இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவரோட மிச்ச நாட்களை அனுபவிக்கக்கூடிய அந்த தருணங்களையெல்லாம் வந்து அந்த மாணவர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி உங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உன்னதமான தருணங்கள் அவர் வந்து அதில் ஷேர் பண்ணியிருப்பார். நம்மளோட சேனலில் டியூஸ்டே வித் மோரி அப்படின்ற நூலோட சம்மரி வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த நூலோட சம்மரி கேட்கலன்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த நூலை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த நூலை என் குழந்தைகளுக்கு நான் வந்து ஒரு பொக்கிஷமாக விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்து வைப்போம், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அதில் ராபின் சர்மா அவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு உன்னதமான ஒரு நூலகத்தை வந்து என் குழந்தைகளுக்காக நான் விட்டு செல்வேன். அந்த நூலகத்தில் நிறைய நூல்கள் வந்து நல்ல நல்ல நூல்கள்லாம் இருக்கும், அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நூல்லையும் நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த நூலை வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் நேரத்தை உங்கள் வசப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்னா ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், 15 வருஷத்துக்கு அப்புறம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், இல்லை ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம், காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறது கிடையாது. ஒரு நாளுமே நம்மளோட வாழ்க்கை தான். ஒவ்வொரு மணி நேரமுமே நம்ம வந்து வாழணும், உன்னதமாக வாழணும், சிறந்த முறையில் வாழணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு நொடியையுமே வந்து நீங்கள் பிளான் பண்ணி அதை வந்து நீங்கள் கடத்தணும். சும்மா வந்து போன போக்கில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை வந்து நீரில் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நீர் போக்கில் அந்த இலை வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம இதுதான் செய்யணும், இதெல்லாம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சுக்கிட்டு உங்கள் நேரத்தை சிறந்த முறையில் நிர்வகிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு சிறந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கோபத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்த்தையை விட்டுருவோம், அதுக்கப்புறமாக கஷ்டப்படுவோம். என்ன தான் வந்து எதிராளி வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து வார்த்தையை விட்டதுக்கப்புறமாக அவர் எந்தளவுக்கு தப்பு பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு நம்மளும் பாதி தப்பை வந்து பண்ணதற்கு சமமாக நம்ம வந்து பேசிடுவோம். அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணுங்க, அதற்கப்புறமாக உங்கள் மனதில் என்ன தோணுதோ அதை பேசுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, இந்த முறையையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 வாயில்
மெத்தட் அதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சோதனை வந்து பார்த்திங்கன்னா 3 வாயிற்படிகளை தாண்டி தான் உங்கள் வார்த்தை வந்து வெளியில் வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. முதல் வாயிற்கதவு வந்து என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மெய்யானவையா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கணும். அதற்கு அடுத்த வாயில் வந்து என்னென்னா, இது தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் கேட்டுக்கணும். அதற்கப்புறமாக 3வது கேட்டுக்கு வரணும். அதில் வந்து கருணையுடையவையா, நான் பேசக்கூடியது ஒரு பண்பானவையா அப்படின்றத நீங்கள் கேட்டு பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லலாம், உங்கள் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த 3 இதுவும் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு வந்தால் தான் உங்கள் உதடுகளை தாண்டி உங்கள் வார்த்தைகள் வெளிவரணும் அப்படின்றத சொல்கிறாரு. அதற்கடுத்ததாக மன்னிக்க பழகுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்னமோ நம்ம பெரிய ஆள், நம்ம வந்து எல்லாரையும் மன்னிக்கிறோம், இது வந்து ஒரு தாராள குணம் அப்படின்லாம் கிடையாது. இந்த மன்னிப்புங்கிறது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல காரியம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் துன்பம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா, இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டா அப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனதில் புழுங்க அது நம்ம உடலில் வந்து ஒரு நோயையும் ஒரு ரத்த ஓட்டத்தில் உங்கள் சுவாச ஓட்டத்தில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து அது துன்பத்தை தரும். மற்றவங்க செஞ்ச தப்புக்காக எதற்கு நீங்கள் தண்டனை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதனால அவங்கள பார்த்துக்கோ, நீ இப்படி பண்ணது தப்பு, இருந்தாலும் ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய பாரம் வந்து இல்லாமல் இருக்கும். இது உங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு. அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் உங்களின் இன்றைய தினத்தை உங்கள் வாழ்க்கையாக பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் அழகான பாதையில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ரோஜாக்களின் நறுமணங்கள் வந்து வருது. அங்கே நிறைய ரோஜாக்களை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் வாசனையை நின்று முகருங்கள், அதை ரசியுங்கள், பின்பு நகருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை பயணப்பட்ட பாதையில் மறுமுறை நீங்கள் பயணம் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கை வந்து அப்படி தான். இப்போது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையை மறுபடியும் நம்மளால் வாழ முடியாது. போன வாரம் நீங்கள் ஒரு நண்பரை பார்த்துருப்பீங்க. அதே நண்பரை நீங்கள் அடுத்த வாரம் பார்க்கும்போது அவர் அதே மனிதராக இருக்க மாட்டார், நீங்களும் அதே மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால உங்கள் அன்பாக இருக்கலாம், இல்லை ஒரு உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய விதமாக இருக்கலாம். அதெல்லாம் உடனே நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்துங்க, வாழ பழகுங்க. இன்று மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி வாழுவீங்களோ அப்படி ஒவ்வொன்றையும் ரசித்து வாழுங்க அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அன்றாடம் நடத்தைக்கென ஒரு சட்டம் உருவாக்குங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி சொல்ல வருபவர்கள்கிட்ட நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு சட்டம் வந்து வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைய நாளை நான் மிகச்சிறந்த முறையில் கழிக்க போகிறேன், என்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்ககிட்டெல்லாம் கனிவோடு பேசுகிறதுக்கு நான் முயற்சி செய்ய போகிறேன், நேர்மையாக இருக்க முயற்சி செய்ய போகிறேன், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஒரு சங்கல்பம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். இதை ஒவ்வொரு நாள் காலையும் எழுந்தவுடன் நீங்கள் வந்து அந்த சாசனத்தை படிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ உங்களுக்காக அப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்கிக்கோங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் வாழ்க்கையின் முதன்மை அதிகாரியாக உருவாகுங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஒரு கப்பலில் பயணப்பட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலின் தலைவர் வந்து தான் சொல்லுவார். அவர் சொல்படி தான் அந்த கப்பல் வந்து போகணும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோட வாழ்க்கைக்கும் சரி நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா என்ன உணவு வந்து எடுத்துக்கணும், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள வந்து என்ன மருந்து கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கே சரியாகுமா, கை வைத்தியம் பண்ணலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கணும். மற்றவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பை வந்து எடுத்துக்கணும். நிறைய பேர் இப்போ வந்து பொறுப்பு எடுத்துக்கொள்வதே இல்லை. ஏன்னா அதோட ரிசல்ட் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுவாங்களே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்காம உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முழு பொறுப்பை எடுத்துக்கோங்க, ஒரு அதிகாரியாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மௌன விரதம் இருக்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மன ஆற்றலை வளர்க்கணும் அப்படின்னா இந்த புத்த மதத்தில் இருக்க துறவிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அமைதியாக இருக்கிறத மௌன விரதத்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்களாம். மௌன விரதமாக இருக்கும்போது ஒரு மன கட்டுப்பாடு ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு உண்டாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம முடிஞ்சதுன்னா மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் வந்து மௌன விரதம் இருக்கலாம். அப்படியெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா ஒரு மணி நேரம் தினமும் இல்லை 2 மணி நேரம் தினமும் மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம், அதை ஒரு ரொட்டீனாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
நெக்ஸ்ட்டு குறைவாக தூங்குங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓய்வே ஆனாலும் நம்ம வந்து அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சு அப்படின்றத சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குறைவாக தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தூங்கினா போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. தூக்கம் அப்படின்றதும் ஒரு போதை மாதிரி தான். தேவையான அளவு இருக்கும்போது அது ஒரு மருந்து போல செயல்படும். தேவைக்கு அதிகமாக போகும்போது அது உங்களுக்கு சோம்பலையும் ஒரு நேரத்தை தள்ளி போடணுங்கிற அந்த ஒரு இதையும் விருப்பமின்மையினையும் ஏற்படுத்தும். ஸோ வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமாக வாழ்றது அது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தூங்கினா போதும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் ஆள் மாறாட்டம் செய்பவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பயந்த சுபாவம் உடையவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தைரியமான ஆளாக உங்களை கற்பனை செஞ்சுக்கிட்டு அது போல் நடந்து கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு நடிப்பு போல் இருந்தாலும் பின்னாட்களில் அது வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டுரும். நீங்கள் அந்த மாதிரியே ஆயிடுவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருட்டு அறையில் போகிறது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இப்போது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை அவங்க தம்பி தங்கச்சி யாராவது கூட இருக்கும்போது எனக்கு இருட்டு ரூமுக்கு போகிறதுனா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக தன்னை வந்து பாவிச்சுக்கிட்டு அவங்க வந்து உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அது ஒரு நடிப்பாகவே இருந்தாலும் நாளடைவில் அது வந்து ஒரு நல்ல பழக்கமாக உங்கள் சுபாவமாக மாறிடும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடிக்க பழகுங்க அப்படின்றத சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கை சரிதத்தை மறுமுறை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. நிறைய பேரோட மனப்போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு 60 வயசாகிடுச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில் திருந்தி என்ன பண்ண போகிறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ சாக போகிறேன், இனி எப்படி வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்காம எந்த வயதானாலுமே உங்களால் உங்கள் சரிதத்தை மறுமுறை எழுத முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது உங்களோட ஒரு சரித்திரமே எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது திப்பு சுல்தான்னா அவர் இப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம். அவரோட சரிதத்தை எழுதுகிற மாதிரி நம்ம சரிதத்தை எழுதுனா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் எழுதியிருக்கணும், இவர் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தார் வாழ்ந்தார், இவரோட பண்பு எப்படி இருந்தது, மக்கள் எப்படி நடத்தினார், இவர் வந்து இவரோட வெற்றி என்ன, இவரோட தோல்வி என்ன, அதெல்லாம் வந்து அவங்க எழுதுகிறாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் எழுதணும்னு நீங்கள் நினைப்பீங்க உங்களை பற்றி அப்படின்றத நீங்களே எழுதலாம். எழுதி பார்த்துட்டு அது போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அடுத்த அத்தியாயத்தில் அதிகமாக புகைப்படம் எடுங்கள் அப்படின்றத குறிப்பிட்றாரு. இப்போது நம்மளோட குழந்தைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புகைப்படம்லாம் எடுக்கக்கூடாது, அது வந்து ஆயுசு குறைஞ்சிரும், இல்லை கண்ணு பட்டுரும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பெரியவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ பொறாமையாக இருக்கும், நம்மளும் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த புகைப்படம் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த டைம் நம்மளை மறுபடி கொண்டு போய் நிறுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த நாட்களில் நம்ம வாழக்கூடியவர்களாக நம்மளை வந்து மாற்றுது. ஸோ உங்களால் எவ்வளவு புகைப்படம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்றத குறிப்பிட்றாரு. ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த இன்பமான தருணங்களை மறுபடியும் நம்மளால் அசை போட்டு பார்க்க முடியும், நம்ம மனத்திரைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சித்திரம் வந்து 1000 வார்த்தைகளுக்கு சமம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு புகைப்படமே பல கதைகளை சொல்லும், நம்ம மனதில் வந்து ஒரு புத்துணர்வை வந்து ஏற்படுத்தும். அதற்கு அடுத்ததாக உங்கள் உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே நமக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும், நம்ம மனசாட்சி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அது சொல்படி நம்ம கேட்கறதுக்கு முயற்சி செய்யணும். அதோடு நம்ம லிங்க் ஆகணும் அப்படின்னா ஒரு தியானம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்கும். அதை நம்ம செய்யும்போது அந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வந்து குறையும். ஸோ அந்த உள்ளுணர்வாக நமக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து வெளியில் வர்றதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் வேலையை நேசியுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே நமக்கு பிடிச்ச வேலையை தான் செய்யணும். அப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வேலை செய்வது போல் ஒரு உணர்வே நமக்கு வந்து ஏற்படாது. எடிசன் அவர்கள் வந்து பல கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு நாள் கூட வேலை செய்ததே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அவர் செஞ்ச ஆராய்ச்சி, அவர் செஞ்ச கண்டுபிடிப்புகள்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு பிடித்தமான ஒரு செயலை செஞ்சுருக்காரு, அது அவருக்கு வேலை போலவே தோணலை அப்படின்றது தான் அவரோட வாக்கியத்துலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ வேலை செய்கிறோம் அப்படின்னா தான் ஒரு சோம்பலோ இல்லை தள்ளி போடக்கூடிய குணமோ நமக்கு வந்து ஏற்படும். நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பிரியப்படுவோம். அப்படி இருக்கமாங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வேலையை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
கடைசி அத்தியாயமாக ஆத்தர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, முழுமையாக வாழுங்கள், மகிழ்ச்சியோடு இறக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு முழுமையாக வாழ்கிறதற்கு நம்ம வந்து கண்டிப்பாக பழகிக்கணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. திரும்பி இந்த ஊருக்கு நம்ம வரவே மாட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவங்கள போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்க்கணும், அது எல்லாமே செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வாழ்க்கை வந்து ஒரு முறை தான் வாழ போகிறோம். அது வந்து எந்த அளவுக்கு முழுமையாக வாழ முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பல முறை மனிதர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையை பின்னோக்கி வாழ முயற்சிக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் இருக்கும்போது நான் எப்போ காலேஜுக்கு போவேனோ, எப்போ என்ஜாய் பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் காலேஜ் டேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் டேஸ்லேயே இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது அவங்க வந்து ஒரு 30 வயது 40 வயது கடந்தது பின்னாடி கூட சொல்லுவாங்க, என்னோட ஸ்கூல் டேஸை இன்னும் கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணியிருக்கலாமோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இறக்கும் தருவாயில் இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா வாழ்ந்திருக்கலாமோ, இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கப்படாமல் நம்ம முழுமையாக வாழ்ந்தாதான் மகிழ்ச்சிகரமாக இறக்க முடியும் அப்படின்றத இந்த நூல் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லுது. ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா, ஜார்ஜ் பெர்னாண்ட் ஷா வந்து சொன்ன வார்த்தைகளோட முடிக்கிறாங்க இந்த நூலை. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் வாழ்க்கை இந்த சமுதாயம் முழுவதற்கும் சொந்தம். நான் வாழும் வரை என்னால் முடிந்தவற்றை அதற்காக செய்வது என் பிரத்யேக சலுகை என்பது என் கருத்து. நான் இறக்கும் பொழுது நான் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். நான் மேலும் கடினமாக வேலை செய்தால் இன்னும் அதிகமாக வாழ்வேன். நான் வாழ்க்கையை அதன் காரணமாகவே கொண்டாடுகிறேன். வாழ்க்கை எனக்கு ஒரு சிறு மெழுகுவர்த்தி அல்ல, அது ஒரு வகையான சிறந்த கைப்பந்தம். தற்சமயத்திற்கு அதனை உயரே தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். அதனை எவ்வளவு பிரகாசமாய் எரிய செய்ய முடியுமோ அப்படி செய்வது, பிறகு அதனை வருங்கால தலைமுறையினரிடம் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காராம். அதுபோல் நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சிறந்த முறையில் வந்து நம்ம வாழ்ந்திருக்கணும். அதை வந்து முழுவதுமாக பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. யார்கிட்டையாவது இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இப்போவே ரொம்ப திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன், இனி நிம்மதியாக நான் இறந்தால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம இறக்கும்போது அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு புன்னகை வந்து நம்ம மனதில் இருக்கணும். என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன், இனி நான் செய்கிறதற்கு எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக உணர்ந்து இன்பமாக நம்ம சாகணும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்ம எப்படி சாகணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி வாழணுங்கிறதும் நமக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதற்கு இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பின்வருத்தப்படாமல் நம்ம வந்து சிறந்த முறையில் வாழணும் அப்படின்னா இந்த நூலை வந்து எல்லாருமே படித்து பார்க்கலாம். இதில் இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அப்பேற்பட்ட ஒரு மனிதராக வந்து வாழ முடியும். இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.